ஓப்பன் டு PicsArt. நமக்கு தேவையான பேக்ரவுண்டு வெளில எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை ஹெச்டியை மாற்ற போகிறோம். இப்போ டூல்ஸில் போய் ஹெச்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் லெவல் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும். அதனால் மாறிடுச்சு. அடுத்தது தேவையான இமேஜை கட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் உள்ளே வந்துச்சு. இதை 2 கார்னர் வந்து அப்படியே ஷேடோ மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கணும். எரேஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக தேவையான அளவு வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு மேலே இருக்கக்குள்ள அதிகமாக இருக்கும். அப்படியே எரேசிங் பண்ணி முடிச்சுட்டு ஃபோட்டோ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூமில் சைஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். நீங்கள் வச்சுருக்க பேக்ரவுண்டுக்கு, நான் வச்சுருக்க பேக்ரவுண்டுக்கு இதுதான் ஃபிட்டிங்கு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். பிளாக்கில் மாற்றிட்டா பேக்ரவுண்டுக்கு எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் நான் பிளாக்கில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சுக்கலாம். சரி, பிளாக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்து வச்சிடும். ரெட்டு ரத்தம் அப்படியே தெளிக்கிற மாதிரி அந்த ரோலெக்ஸுக்கு அப்போ தான் வந்து ஒரு இதாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஃபோட்டோ லுக்கு. அப்படியே லைட்டாக வச்சு மூஞ்சில் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிட்டு கார்னரை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே ரத்தம் அப்படியே தெளிச்ச மாதிரி இருக்குங்களா? கத்திக்கிறதுக்கு ஆப்போசிட்டு பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது கத்தி ஒன்று. ஸ்டிக்கரில் போய் நீங்கள் கத்தின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படியே லைட்டாக அதை வந்து மூவ் டவுன் கொடுத்தோன்னா இப்போ பின்னாடி போய்டும். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் முன்னாடியே பேசிவிடுவேன், இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும் பாருங்கள். மூவ் டவுன் வந்துச்சுன்னா அதோட ஷேடோ வந்து லைட்டாக குறைச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஃபோட்டோவோட அட்டாச் பண்ண மாதிரி தெரியும். லைட்டாக குறைச்சிக்கிட்டு வரையிருங்க. அடுத்தது திருப்பி இன்னொரு ஸ்டிக்கருக்கு போகிறோம் நம்ம. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்த ஸ்டிக்கர் வந்து பேக்ரவுண்ட் லைட்டாக ஸ்டிக்கரில் சன்லைட்னு அடிச்சிங்கன்னா அந்த டெம்பிள் வந்துடும். உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்துடும். வந்துச்சுன்னா அது தேவையான மாதிரி மூவ் டவுன் கொடுத்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ கொடுக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று கத்தியில் இப்போ எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருங்க. பக்காவாக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து ரோலெக்ஸ் டைப் பண்ணி வச்சு டெக்ஸ்ட்டு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் மாடலாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்குறது, இந்த நேம் போர்டு அது மாதிரி இப்போ எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஷேடோவில் போயிட்டு அந்த பேக்ரவுண்டுனா அந்த நேமோட பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு லைட்டாக எடுத்து காமிக்கிற மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது கலர் டியூரேஷன் மாற்றிக்கிட்டு தான் கொஞ்சமாக மாற்றியாச்சா. ஆனால் இருந்தாலும் நான் கோல்டு ஐக்கான் தான் வைப்பேன். வந்துச்சு பாருங்கள், கோல்டு ஐக்கான். அந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு பாட்டு மட்டும் கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டிக்கரில் பயர் டெம்ப்ளேட் இதையும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் காட்டினா தான் அந்த பேக்ரவுண்ட் எடுத்து காமிக்கும். அதனால் இதையும் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே நவுத்துனா ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுங்க. ஓகே பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா டூல்ஸுக்கு போகிறோம். டூல்ஸில் அட்ஜெக்டிவில் போய் வந்து லைட்டாக பிரைட்னஸ் கொஞ்சமாக தேவைன்ற அளவு வச்சுங்க. அடுத்தது கலர் கிளியாரிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிங்க. டியூரேஷன் அதில் போய் ஃபுல்லாக ஊட்டிங்கன்னா உனக்கு பக்காவான ஒரு ஹெச்டி இமேஜ் அப்படியே ஒரு போஸ்டர் ரெடி பண்ண அந்த அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே கொடுத்தா டன், முடிஞ்சிச்சு.